ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக். சிந்தரில் பார்த்தனா வந்து நம்ம ஸ்டோரி டெஸ்ட் நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பேட்ச் வின் பண்ணியிருந்தோம். ஸோ ஒடிசி அப்புறம் பைப்பர் டூ சொல்லி ஒரு பேட்ச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது 4வது பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ 1ங்கிற பேட்சையும், ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஃபுவாலிங்கிற இந்த பேட்சை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிவியில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், கிவி ப்ரௌசரில். ஏன்னா அது டெஸ்க்டாப் மோடு கேட்கும், அதில் தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைசஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து பிடிச்சா நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பண்ண வீடியோ நாங்கள் பொறுத்தல. ஸோ வாங்க அப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த காம்போ 1க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எத்தனை மைசஸில் வேணால் கிவியில் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் தூரம் நான் மைசஸில் பண்ணுவேன், எனக்கு பிறகு பிரச்சனை கொஞ்சம் வரும். அது ஏன்னு வந்து நான் சொல்கிறேன். நான் ஸோ இருக்க கொஸ்டின் அதில் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாலெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஃபாஸ்ட்டுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ ஃபாஸ்ட்டுக்கு முதல்ல கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி ஆகணும். இது கிட் காயின்ஸ் ஸ்கோர் தேவைப்படும். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ லைனாக வந்து பாருங்கள் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்து நீங்கள் பேக் வந்துக்கலாம். ஸோ உள்ளே ஃபாலோ பண்ணி வெரிஃபிகேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு 3 டாஸ்க் வந்து நீ அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 3ஆவது டாஸ்க் நான் இப்போ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ 4th ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாக போகும். இதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிவியில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மின்ட் காம்போ இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு டெஸ்ட் நெட் என்எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாலெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. வாலெட் கனெக்ட் பண்ணிட்டு இங்கே லான்ச் ஆப் தான் நீ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சேம் வாலெட் தான் பார்த்துக்கோங்க. ஸோ வாலெட் எதுவும் நான் மாற்றலை, சேம் வாலெட் தான் பண்ணி ஆகணும். ஓகே, இது வந்து பாருங்கள் அகே இந்த பேஜ் தான் வருது. நான் லான்ச் ஆப் கொடுக்குறேன். ஸோ வந்து பாருங்கள் கரண்ட்லி டெஸ்க்டாப் மோடு தான் வரும்னு சொல்லியிருக்குதுலே. இருந்தால் லாகின் அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ அகைன் லான்ச் ஆப் கொடுத்து பார்ப்போம். திருப்பி பாருங்கள் அதே பேஜ் தான் வருது. ஸோ இதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அப்படியே இதிலே நார்மலாக மைசஸ் டெஸ்க்டாப்பில் போடலாம். பட் சில ஆப்ஷன் வந்து காட்டாது. ஓகே, இப்போ நான் டெஸ்க்டாப் காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இப்படி வந்துருச்சா. இப்போ அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆப் தான் கொடுத்தாகணும். ஓகே, இதோ லான்ச் ஆப்புங்க இருக்கா, கொடுத்த அப்புறம் ரைட் இப்போ நாங்கள் வந்துட்டோமா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ மேலே நிறைய ஆப்ஷன் காட்டுதில்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மின் டெஸ்ட்நெட் என்எஃப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். ஓகே தான், இந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு என்எஃப்டி மின் பண்ணலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் ஒரிஜினல் என்எஃப்டி ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அது மாதிரி டெஸ்ட் நெட் தான் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்எஃப்டி நம்ம வந்து கெட் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி டெஸ்ட் நெட் காயின் வச்சுக்கிறோம்ல, அதான் வந்து கேட்குவாங்க. ஸோ அது கேட்டால் அது கொடுத்துருங்க. ரொம்பலாம் இல்லை பாருங்கள், 0.000 ரொம்ப கம்மி தான். ஸோ நார்மல் ஃபாஸ்ட்டே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டாலே போதும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிவி ப்ரௌசர் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் காம்போங்கிற ஆப்ஷனில் காட்டாது. ஸோ இப்போ என்ன பண்ணி நான் கிவி ப்ரௌசர் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு சேம் வாலெட் கனெக்ட் பண்ணிட்டு இங்கே மை என்எஃப்டி போனீங்கன்னா, ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த அசஸ்பிலிட்டியில் 50% வச்சுருக்கணும். டெஸ்க்டாப் மோட் வச்சா தான் பார்த்தீங்கன்னா இது ஷோ ஆகும், இல்லை ஷோ ஆகாது, ஏன்னா பாதி மறைஞ்சிடும். இப்போ வந்து பாருங்கள் காம்பவுண்ட் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிப்போம். ஸோ கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் நம்ம காம்போ போட்டு இது கப் பண்ணணும், மின் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். லைக் அந்த மாதிரி இப்போ கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் கேட்குது. ஸோ 10 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா, அதுக்குள்ளே முடியுமான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு 3 நிமிஷத்துலேயே முடிஞ்சிச்சு, பரவாயில்ல. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மீட்டர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வாலெட்டுக்கு வந்து போகும். ஸோ கிவிங்கிறதால நீங்கள் மேனுவலாக போய் தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்து முடிச்சது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது உங்களோட மை காம்போங்கிற இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ மை காம்போ இது இருக்கா, இதை பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் வந்துடும். ஸோ உங்கள் டாஸ்க் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் அகைன் கிவியில் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் மைசஸில் போய் கூட பண்ணலாம். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் மைசஸில் போகிறோம் பாருங்கள். மைசஸில் பாதி தான் இருக்குது. ரைட், இப்போ போய் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் முடிச்சுட்டு திருப்பி என் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே இருக்கிற 3 டாஸ்க் வெரிஃபிகேஷன் கிடையாதுல்ல. அதனால் பார்த்தீங்கன்னா அது அகைன் கேட்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வெளியே போய்ட்டு இருந்தால் கூட அகைன் கேட்கும். ஒன்றும் இல்லை, கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பாருங்கள் 4 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு, ஸோ மின் பண்ணிக்கலாம். அது ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே இருக்குல்ல அந்த காம்போ 1 அஃபிஷியல் அந்த ஸ்டோரி ஃபோட்டோ கலர் ரெண்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்தையும் இல்லை, இந்த கீழே இருக்கிற 2 மணி நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணி ஒரு போஸ்ட் மாதிரி ஒன்று போடணும். ஸோ அது மஸ்ட் அது. ஸோ அப்போ தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் தேவையான மட்டும் கட் பண்ணிக்கிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் 1 காம்போ போட்டு எல்லாமே அந்த பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் போஸ்ட் வந்து சென்ட் ஆகிடும். ஸோ அந்த போஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே கீழே ஷேர் ஆப்ஷனுக்குள்ள கொடுத்துட்டு நீங்கள் வந்து லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ காப்பி பண்ண லிங்க் வந்து நீங்கள் கட்டாலுக்கு போய் பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கரெக்டாக ட்விட்டரோட இது லிங்க் இல்லைன்னு சொல்லி காட்டும். அப்படி வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் கடைசியாக போயிட்டு இது எழுத்துலாம் எரேஸ் பண்ணுறாங்க அப் டு நம்பர் வரைக்கும், அந்த கொஷின் மார்க் வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் ஷேர் கொடுத்தீங்கன்னா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிடும். கொஞ்சம் லோடிங் டைம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட் டோக்கன் எடுத்துப்பாங்க. ஸோ அதை கொடுத்துட வேண்டியதான். அண்ட் இதில் எதுலேயுமே பார்த்தா ரெஃபரல் கிடையாது. ஸோ பைப்பர் எக்ஸ் மட்டும் ரெஃபரல் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்கு ரெஃபரல் கிடையாது. அண்ட் அடுத்து பண்ணுறதுக்கும் ரெஃபரல் வராது.
ஓகே. ஸோ இப்போ மின்ட்டிங் ஆகுது. ஓகே. ஸோ பேட்ச் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ச் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட்ஃபுல்லிங்கிற இந்த பேட்ச் மின் பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் ஈஸி தான். ஓகேவா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து லிங்க் கொடுக்குறேன். டேரெக்டாக உள்ளே போயிட்டு இது நீங்கள் மைசஸ் கூட பண்ணலாம். ஏன்னா கிளைம் யூர் ரைட்ஸ்ஃபுல்லி பேட்ச் இருக்குல்ல, அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எல்லாம் என்ன பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துருங்க. ஓகே, கம்ப்ளீட் வந்துருச்சா? அதே மாதிரி ஒன்று ஒன்று அப்படியே டக்கு டக்குன்னு வந்து முடிச்சிடுங்க நீங்கள் இதில். ஓகே, நான் எதுலேயுமே ஜாயின் பண்ணல ரைட்டாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுது. போயிட்டு இப்போ ஸ்டெப் 4 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வாலெட்டை கனெக்ட் பண்ணணும். ஸோ இது மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். சேம் வாலெட் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சைன் கேட்குதா? ஸோ சைன் வித் இமெயில் இருக்கா, அது கொடுத்துப்போம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேட்குதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வாலெட்டை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி எல்லாம் உங்களுக்கு இதே மாதிரி வந்துடும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எல்லாமே கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. ஸோ நீங்கள் எல்லா ஸ்டெப்பும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே மின்ட் பேட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்துட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ போகும். ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக கிளைம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் காயின்ஸ் வச்சுருக்கணும். இது காயின் ரப்பர் டோக்கன் அந்த கிட் காயினில் இருக்க அந்த 20 ஸ்கோர் 20 இல்லைனா 17.5 போதும். இன்கேஸ் நீங்கள் யாரும் வச்சு இல்லைனா ஸோ இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த லிங்க் உங்களோட வாலெட் அட்ரஸ் நீங்கள் போடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீக்கு மட்டும் நான் சென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் நீங்கள் வந்து பண்ணிடலாம். பட் இந்த ஸ்வாப் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிட் காயின் ஸ்கோர் எடுத்து தான் ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து லாஸ்ட் டைம் மின்ட்லாம் கொடுத்துட்டேன். பட் ஆனால் இந்த ஒர்க் ஆகலை. அகைன் கொடுத்து பார்த்தாலும் வரல. அப்புறம் இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் பண்ணுங்கள். நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்தா 4 பேட்ச் என்னமோ மின் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 16 பேட்ச் கிட்ட என்னமோ இருக்குது. அதுக்கான வீடியோ வந்து 1 by 1 வரும். ஸோ அதுலையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்லாம் டக்குனால வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். மதி ஸ்டே டியூன். பாய்.